Sundays are incomplete without non-vegல. காலைல எழுந்தோடனே ஹஸ்பண்ட் இளநீர் அப்புறம் கூட கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டாரு. நான் வந்துட்டு ஒர்க்கிங் அன்றைக்கி. ஸோ மெனு வந்துட்டு சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவர் வர கேப்பில் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சிடலாம் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால அந்த மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பேலன்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கடலை நெல்லில் பூரி சுட்டா சூப்பராக இருக்கும்ன்ட்டு? நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை நான் கோகனட் ஆயில் அப்புறமா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் 3மே காம்போவாக வந்துட்டு ட்ரூ ஹார்வெஸ்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஐட்டம் பொரிக்கிறதா இருந்தாலும் ஒரு துண்டு இஞ்சி பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டால் நமக்கு ரொம்ப திகட்டாது, நெஞ்சிலே நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் இட் ரியலி ஒர்க்ட் அவுட். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை எண்ணெய் சுட்ட பூரி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் ட்ரூ ஹார்வெஸ்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா நேட்டிவ் சீட்ஸை நல்லா மஸ்லின் கிளாத்தில் ட்ரை பண்ணி வச்சுட்டு செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. பூரிக்கு தொட்டுக்க எறா குழம்பு தான் வச்சுருந்தேன். ட்ரூ ஹார்வெஸ்ட் வந்துட்டு அவங்க ஆயில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐட்டம்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா செக்கில் ஆட்டின பியோர் எண்ணெய்லாம் வேணும்னா டூ விசிட் தியர் பேஜ். டீட்டெயில்ஸ் வந்து நான் கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சூப்பரான பூரி வித் எறா குழம்போட சண்டேவை ஸ்டார்ட் பண்ணோம்.